ஐஎன்எஸ் சில்காவுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு ஆன்லைனில் மொபைல்லே எப்படி புக் பண்ணுறது, ஐஎன்எஸ் சில்கா ரீச் பண்ணுறதுக்கு பலுகான் ஸ்டேஷன் போகணுமா இல்லை குருதா ஸ்டேஷன் வந்து போகணுமா, தேர்டு அங்கே போனதுக்கப்புறம் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் சாப்பாடுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், நாலாவது ரெண்ட் ஹவுஸ், அதாவது அங்கே போய் எங்கே நான் வந்து தங்குறது, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டேன் அப்படின்னா எங்கே தங்குறது, அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ தான் இது. இந்த SSR-MR எக்ஸாமில் நீங்கள் எல்லோரும் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது ஃபுட்டு, சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது ப்ரோ. சாப்பாடு நீங்கள் பலுகான் ஸ்டேஷன்லேருந்து குருதா ஸ்டேஷன் மாறி ஐஎன்எஸ் சில்கா கிட்டக்க இது எடுக்கணும், ரெண்ட்டுக்கு ஹவுஸ் எடுத்து நீங்கள் தங்கியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருந்து சாப்பிட்றதுக்கு எந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். ஆக்சுவலாக அங்கே மொத்தமே 5 இல்லை 6 ஹோட்டல் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தமிழ் ஸ்டைலுக்கும் அங்கே உள்ளதுக்கும் நார்த்துக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். பட் அங்கே ஒரு பாலம் வந்து கிராஸ் ஆகும். ஐஎன்எஸ் சில்காவுக்கு எதிர்த்தாப்பில் வந்து ஒரு பாலம் வந்து கிராஸ் ஆகும் ரோட்டுக்கிட்ட. அந்த பாலத்தை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு 5-6 கடை வந்து இருக்கும். அதில் ரைட் சைடில் லாஸ்ட்டு கடை வந்து கொஞ்சம் பெரிய கடை மாதிரி கண்ணாடி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த கடை பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பிரியாணி இதெல்லாம் வந்து 70 ரூபா இல்லை 80 ரூபாயில் வந்து கிடச்சிரும். எனக்கு அதிகமாக வந்து நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா போகிற வரைக்கும் நம்ம கையில் காசு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதனால் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம செலவழிக்க வந்து மாட்டோம். இந்த ஹோட்டல் வந்து கடை வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை தவிர வேறு எந்த கடைக்கு போனாலும் சாப்பாடு வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. இது வந்து என்னோடய பர்சனல் அனுபவம். நாங்கள் அனுபவப்பட்டதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா. செகண்டு ரெண்ட் ஹவுஸு. அங்கே போயிட்டீங்க, அதாவது நம்ம ஐஎன்எஸ் சில்கா கிட்டக்க வந்து இங்கே ரீச் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு பலுகான் போவீங்க, நெக்ஸ்ட்டு குருதா ஸ்டேஷன் வந்து ஐஎன்எஸ் சில்கா கிட்டக்க குவார்ட்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணுவீங்க, அதாவது ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரெயின்லேருந்து நம்ம மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து இல்லை திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கேருந்துலாம் போகிற எல்லோரும் இங்கேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு போவீங்க. பட் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஒன்றா இருக்கிற வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தனித்தனியாக போய் ரூம் கேட்குறப்ப உங்களை வந்து 200 ரூபா இல்லை 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா வந்து கூட சொல்லுவாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு 5 இல்லை 10 பேர் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா அப்படின்ற மாதிரி பேசி வந்து ரூம் எடுத்திருந்தோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 15 பேர் 20 பேர் இருக்கிற மாதிரி கூட பார்த்துக்குங்க. சின்ன ரூமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு நைட் இல்லை 2 நைட் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 200 ரூபா 100 ரூபா வந்து நம்மளுக்கு பெருசு. அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட்டு நீங்கள் ஒரு ஒற்றுமையாக போய் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கிட்டக்கே உங்களுக்கு ரூம் கிடச்சிரும். 10 பேருன்றப்போ உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலே முடிஞ்சிடும். ஒரு ஆளுக்கு 200 ரூபா இல்லை 300 ரூபா கொடுக்குறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அந்த சில்கா சரௌண்டிங், அந்த நீங்கள் குருதா ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் தான் இருக்கும் சில்கா. அதுக்கு கிட்டக்க தான் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு எப்படி ஒரு 50 மீட்டர்லேயே கிடச்சிரும். சரிங்களா. இது தவிர்த்து அந்த சிட்டியில், அதாவது சில்கா இருக்கிற அந்த இடத்துல வேறு எதுவுமே இருக்காது. தேர்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல இப்போ பால்கான் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்க. பால்கான் இறங்கினதுக்கப்புறம் குர்தா அந்த ஸ்டேஷனுக்கு ஆட்டோலையும் போய்க்கலாம், அப்படி இல்லாட்டினா ட்ரெயின்லேயும் போய்க்கலாம். பட் அந்த இடத்துல யாருமே தமிழ் வந்து தெரியாது. நான் சொல்கிற இந்த 4 வேர்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கைசே ஜானா ஹே, அதாவது எப்படி போகணும். அங்கே யாரையாவது நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பால்கானில் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்க, யாரையாவது மீட் பண்ணுறீங்க அப்படின்னா யாரையோ நாங்கள் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க, ஏதாவது என்ன எப்படி போகணும் அப்படின்றது வந்து கேட்பீங்க. அப்போ கைசே ஜானா ஹே குர்தா அந்த மாதிரி, அதாவது எப்படி போகணும் குர்தாக்கு, எப்படி போகணுன்றது கைசே ஜானா ஹே அதோட அர்த்தம். நீங்கள் குர்தான்னு கேட்டாலும் ஓகே தான், கைசே ஜானா ஹே பலுகான், கைசே ஜானா ஹே ஐஎன்எஸ் சில்கா, எப்படி கேட்டாலும் வந்து ஓகே தான். நீங்கள் ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டாலும் சரி, இல்லை ட்ரெயினுக்கு அங்கே கிட்டக்க இருக்கிறவங்ககிட்ட கேட்டாலும் சரி, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, கைசே ஜானா ஹே குர்தா. செகண்டு, காசு விஷயத்துலையும் அவங்க ஹிந்தி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு பில்குல், அதாவது சுத்தமாக இது தெரியாது. ஹிந்தி வந்து அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், தமிழ் வந்து தெரியாது. இல்லைன்னா தெலுங்கு இது பேசுவாங்க, கன்னடம் வந்து பேசுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. காசு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தஸ் அப்படின்னா 10 ரூபா, பீஸ் அப்படின்னா 20 ரூபா, தீஸ் அப்படின்னா 30 ரூபா, 40 அப்படின்னா 40 ரூபா, 50 அப்படின்னா 50 ரூபா, 60 அப்படின்னா 60 ரூபா, 100 அப்படின்றது 100 ரூபா. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைம் அங்கே நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கினாலும் அவங்க ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து புரியாது.
பட் இந்த நான் சொன்ன இந்த ஒரு 6 இதை மட்டும் 7 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது வேர்டு யாசே கித்னா தூர் ஹே. அதாவது நம்ம இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத எப்படி கேட்கணும் அப்படின்னா யஹா சே கித்னா தூர் ஹே, ஓகேங்களா, இல்லை யாசே கித்னா கிலோமீட்டர் ஹேன்ற மாதிரி தான் வரும். இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 வேர்டு. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு ஏதாவதுன்னா கானா ஹே, அதாவது சாப்பாடு இருக்கா இல்லை ஹோட்டல் இருக்கா அப்படின்றத நம்ம இதில் கேட்குற மாதிரி தான் வரும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ட்ரெயின் டிக்கெட்டு இல்லாட்டினா ஃப்ளைட் டிக்கெட்டு ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது மொபைல்லே அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஆர்சிடிசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள்கிட்ட ஐடி இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் பேஜ் வந்து ஷோவாகும். ஷோவானதுக்கப்புறம் ஐடி உங்கள்கிட்ட இருந்துச்சு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இருந்துச்சு இல்லை ஆன்லைன் மூலமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படினாலும் ஓகே தான். லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்து காட்டும். உங்களுக்கு ட்ரெயினா ஃப்ளைட்டா அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு வந்து ட்ரெயின் அப்படின்றத இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு அதுக்கடுத்து புக் டிக்கெட்டுன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் புக் டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கேருந்து எங்கே போக போகிறீங்க அப்படின்ற இதே வந்து காட்டும். ஃபஸ்ட்டு சில்கா ரீச் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்பு வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நான் மதுரை, ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நான் மதுரை தான். மதுரையில் இருந்து பாலுகான் ஸ்டேஷன் போய் பாலுகான்லேருந்து குர்த்தா போகிறது ஒரு வே, ஓகேங்களா. அப்படி இல்லாட்டினா மதுரையில் இருந்து சென்னை போயிருங்க டேரெக்டாக. சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து டேரெக்டாக குர்த்தாக்கு வந்து ட்ரெயின் கிடைக்கும், ஓகேங்களா. இது 2வது வே. இது 2ல் எந்த வே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸு. பட் நான் எப்படி போனேன் அப்படின்னா மதுரையிலேருந்து பால்கான் வந்து நாங்கள் போயிட்டோம். பால்கான்லேருந்து குர்த்தாக்கு நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டோம், ஓகேங்களா. இப்போ மதுரை பால்கான் போட்டு சர்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ட்ரெயின் ரிசல்ட் வந்து காட்டும். உங்கள் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா முந்தின நாளே போகிறீங்க அப்படின்னா முந்தின நாள் ஒரு மதியானம் போல் ரீச் பண்ணுற மாதிரி ட்ரெயின் வந்து புக் பண்ணி போங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ட்ரெயின் ரூட்டில் நீங்கள் அந்த இதிலே வந்து ஜேர்னிலே காட்டியிருக்கும் இத்தனை மணிக்கு இங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னு, அந்த இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 2வது வேலை இப்போ மதுரை டு சென்னை போகிறீங்க அப்படின்னா சென்னை போய்ட்டு சென்னையிலேருந்து டேரெக்ட் ட்ரெயின் வந்து குர்த்தாக்கு வந்து இருக்கும். அப்படி போகிறதும் பெஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் பலுகானில் இறங்கி இல்லை பலுகான்லேருந்து குர்த்தா போகிறது வந்து நிறையா பேர்ட்ட பேச்சு வாங்குற மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் ஹிந்தியில் பேசுவாங்க, புரியாத மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை போய்ட்டு சென்னையிலேருந்து குர்த்தா போனீங்க அப்படின்னா டேரெக்ட் ட்ரெயினாக இருக்கும். குர்த்தாலேருந்து ஒரு 100 மீட்டர் கிட்டக்க தான் நடந்து போனீங்கனாலே ஐஎன்எஸ் சில்கா போயிடலாம். பட் நம்ம புதுசாக போகிறதுனால வந்து அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. கிட்டக்க ஆட்டோ ஸ்டாண்டில் சொன்னாலும் அவங்க வந்து இறக்கி விட்ருவாங்க. பட் அவங்க பேசுகிறது வந்து ஏதோ கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க பேசுகிற அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைமில் நாங்கள் வர்றப்போ சில டைம் சண்டைலாம் கூட வந்துடும். அவங்க பேசுகிறது கரெக்டாக தான் பேசுவாங்க, பட் அவங்க பேசுகிற நம்ம கெட்ட வார்த்தை மாதிரி கேட்டு நம்ம பையன் போய் சண்டைக்கு விந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக ஃப்ளைட்டில் புக் பண்ணி போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா டைரெக்டாக மதுரை டு எங்கே அப்படின்னா புவனேஸ்வர், அங்கே வந்து புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிவிட்டு ஆனால் நெக்ஸ்ட்டு நீங்கள் புவனேஸ்வர் ரீச் ஆனதுக்கப்புறம் குர்த்தா ஸ்டேஷனு இல்லாட்டினா பால்கன் ஸ்டேஷனுக்கு ட்ரெயினில் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை டைரெக்டாக குர்த்தா ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் வர மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் பால்கன் ஃபஸ்ட்டு வந்தாலும் ஓகே, அப்படி இல்லாட்டினா குர்த்தாவுக்கு டேரெக்டாக வந்தீங்கன்னா சூப்பரு. குர்த்தா வந்துட்டிங்கன்னா அங்கே கிட்டக்கே வந்து முன்னாடியே ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூம் எடுத்து தங்கிட்டு நான் சொன்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ரூம் எடுத்து தங்கிக்கோங்க. சாப்பாடு இதெல்லாம் பார்த்துக்குங்க. சப்போஸ் பால்கனில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து 45 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் தான். ஆட்டோவில் ட்ரெயினில் வந்தீங்கன்னா அரை மணி நேரம், பஸ்ஸில் வந்தீங்கன்னா 45 நிமிஷம், அவ்வளோதான் ஆகும். ரொம்ப டைம்லாம் கிடையாது. ட்ரெயினுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா பால்கனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் தான் குர்த்தா, அதனால் வேகமாக வந்து வந்துடலாம். அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்பே உங்கள் டாக்குமெண்ட்ஸை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெடிக்கலுக்காக போகிறீங்க, திரும்ப வந்து நம்ம நல்லா வர முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டிலேருந்து போகிறப்போ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மதுரையிலையோ இல்லை சென்னையிலையோ இல்லை எங்கேயோ நம்ம சைட்லேருந்து ஏறுறப்ப செக் பண்ணிக்கோங்க. தேர்டு, அங்கே ட்ரெயின்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் நமக்கு செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் நம்ம ரூமுக்கு போயிடுவோம் பார்த்தீங்களா, ஐஎன்எஸ் சில்கா கிட்டக்க குர்த்தா ஸ்டேஷன் ரீச் பண்ணதுக்கப்புறம் ரூமுக்கு போவோம் பார்த்தீங்களா, அங்கேயும்
3வது தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இல்லாட்டினா உடனே ஜெராக்ஸ் எடுத்துங்க. இல்லாட்டி வீட்டில் சொல்லி வேகமாக எதுவும் டாக்குமெண்ட் அனுப்பணும் அப்படின்னா அனுப்ப வந்து சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு 22ஆம் தேதி மார்னிங் ரிப்போர்ட்டு 5 மணிக்கு. பட் நான் எடுக்கிறப்ப அட்மிட் கார்டு வந்து எடுக்க வந்து வெளியில் எடுக்க சொன்னாங்க. அட்மிட் கார்டு என்கிட்ட இல்லை. உடனே நான் அப்படியே கொஞ்சம் இதாகிட்டு டென்ஷன் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னால், மாப்பிள்ளை போய் இங்கே போய் அட்மிட் கார்டு தான்டா எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா. அந்த டைமில் கடை இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சிரமமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் செக் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த 3 டைமில் செக் பண்ணியும் கடைசியில் நான் மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி மேபி நடக்க வாய்ப்பு இருக்கலாம். அதனால் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மெடிக்கலை பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி.